ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ரூபாய் 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? ஓகே பாருங்க இப்ப. சோ ஒவ்வொரு ஆண்டு என்ன ஆகுது? 5% குறையுது. தற்போதைய மதிப்பு எவ்வளோ? 30,000 ரூபாய். அப்ப 3 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு பார்க்கலாமா? சோ அப்ப என்ன பண்ணும்? ஒவ்வொரு வருடம் முடிவுலயும் எவ்வளவு மாறுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். ஓகேவா? தற்போது. தற்போது எவ்வளவு இருக்கு? 30,000 ரூபாய். தற்போது எவ்வளோ? 30,000 ரூபாய். எவ்வளவு குறையுது? 5% குறையுது. மைனஸ் பண்ணணும். ஓகே. அப்ப 5% எவ்வளவு வரும்? 30,000த்துல 10% 3,000, 5% எவ்வளவு வரும்? 1,500. இப்ப கழிச்சோம்னா 0, 0, 5, 8, 2. ஓகே 28,500. இதனது ஒரு ஆண்டு முடிவில். ஓகேவா? தற்போது 30,000, ஒரு ஆண்டு முடிவில் 28,500. திரும்ப என்ன பண்ணும்? 5%. 10% எவ்வளோ? 2,850. அப்ப 5% எவ்வளவு வரும்? 1,425. ஓகேவா? சோ அப்ப இதை கழிங்க. சோ அப்ப 5, 7, 0, 7, 2 எவ்வளவு வருது? 27,075. 27,075. ஓகே இது என்னது? 2ஆம் ஆண்டு முடிவில். ஓகேங்களா? திரும்பவும். ஓகே இப்ப என்ன பண்ணலாம்? 5% கம்மி பண்ணணும். ஓகேவா? 10% எவ்வளோ? 2,707.5. அப்ப அதுல பாதி என்னது? 5%. அப்ப எவ்வளவு வரும்? 2 அடிச்சாலே போதுமா? எவ்வளவு வரும்? 1, 3, 5, 3.75. ஓகே இப்ப 5, 7 சாரி கழிக்கணும்ல. ஸோ அப்போ இங்கேருந்து ஒன்று வாங்கினோம்னா இங்கே 5, இப்போ இங்கே வரும் 2, இங்கே 1, அடுத்து இங்கே 2, 7, 6 ஒன்று போச்சுன்னா 5, இங்கே 2. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 25,721. 25,721 கால் ரூபாய். ஓகேவா? அப்போ எதை வச்சுக்கணும்? 25,721 ரூபாய் தான் இதோட மதிப்பு. ஓகேங்களா? சரி 25,722 ஏன் போடலன்னா இங்க 0.25 தானே இருக்கு, அதனால போடல. ஓகேங்களா? சரி பாயிண்ட் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ பாதி 1, 2ல பாதி 1, 7ல பாதி 3, மீதி 1, 10ல 5, 7ல பாதி 3, மீதி 1, 15ல 7, மீதி 1, 5. ஓகேவா? ஸோ கரெக்டா போட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க.